Hallelujah, Lord. In the நேரத்தில் Lord, we focus on you, Father God. This is the time where we worship you. Lord, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட முழு மனதோடு நாங்கள் உங்களை துதிக்கிற ஆண்டவரே. எங்களோட சோல், எங்களோட ஸ்பிரிட், எங்களோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் உங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி right now we're going to worship you, Lord. Lord, we're going to lift your name on high because you deserves all this praises, all this glory, Father. ஏசப்பா, உமக்கு மாத்திரமே துதி, கனம், மகிமை எல்லாமே உமக்கு கூறியது ஆண்டவரே. Oh Lord, we worship you, Father God, we worship you. Let's sing this song together. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உயரணும். சேர்ந்து பாடலாமா? இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசுப்பா, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா.
பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசுவா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. Oh Jesus, hallelujah Lord. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. Lord, we worship you Father God. நாங்கள் எவ்வளோ தவறுகள் பண்ணாலும், எவ்வளோ காரியங்கள் உங்கள் விரோதமாக பண்ணாலும், but you still shows us to love us Father God. Lord, your name is great, your name is mighty. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. விசுவாசத்தோடு சொல்லலாமா? அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. லார்ட், இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் நாமத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. Lord, we're going to focus on you alone, Father God, because you are the only one that we need right now, the only one who wants us. ஸோ அதனால் உங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. Lord, we bless your name, Father God. We worship you, we lift your name, Lord, because you deserve all those praises. Lord, எவ்வளோ பெரிய காரியங்கள் எங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. விவரிக்க முடியாத ஒரு அதிசயங்களாக அப்படி செகண்ட்ஸில் நீங்கள் எங்களுக்காக பண்ணுறீங்க. இட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் அஸ். எங்கள் லவ்வெல்லாம் கம்பேர் கூட பண்ண முடியாது, பிகாஸ் யுவர் லவ் இஸ் அன்மெஷரபிள்.
இட்ஸ் அன்டிஸ்கிரைபபிள். அப்படிப்பட்ட ஒரு அன்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பாருங்கள். Lord, we love you in our life, Father God. நீங்கள் மாற்றுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்குதா, எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் உருவாக்குங்க. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் கரத்தில். Lord, this time we worship you, we surrender ourselves into your hands, Father God. We submit our thoughts, our desires, எல்லாத்தையும் Lord உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பிளான்ஸ் வேணாம், எங்களோட எய்ம்ஸ் வேணாம், எங்களது எதுவுமே வேணாம். உங்களதை மாத்திரம் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன சித்தமாக வச்சுருக்கிறீங்களோ அது நிறைவேறட்டும். அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீர். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. Lord, you are good, Father God. You are holy, Father God. உங்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. We submit ourselves, Father God. We submit ourselves. நீங்கள் போதும் எங்களுக்கு, நீங்கள் போதும், வேறு யாரை எதுவும் வேண்டாம். Lord, fleshல நாங்கள் மூவ் பண்ணால் we know we're going to fail, Father God. But with the presence of God, நீங்கள் உங்களோட presence எங்கள் கூட இருந்தலாம், உங்களோட அபிஷேகம் எங்கள் மேலே இருந்தால் we're going to win this life, Father God. We know this. But let me help so that நான் உங்கள் கூட வர முடியும் ஆண்டவர். எனக்கு ஹெல்ப் வேணும். பிகாஸ் we as flesh நாங்கள் வீக்காக இருக்கிறோம், வேரியாக இருக்கிறோம். We need your help, Father God. We need the Holy Spirit to guide us, to counsel us. நேரத்தில் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம். எங்களை நிரப்புங்க, உங்களோட அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்புங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த வர்ஷிப் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். In Jesus mighty name we pray. Amen, amen, amen. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு ஜெபம் செய்து இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாவோம். தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் தியானிக்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசவும், எங்களுடைய இருதயத்தில் உங்கள் வசனம் விதைக்கத்தக்கதாக எங்கள் இருதயமெல்லாம் நல்ல நிலமாய் மாறவும், அதை 30, 60, 100 பலன் தரவும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். இந்த வேளையில் கூட ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு நான் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். ரோமர் 8:28. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. All things work together for good. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்கு முன்னாடி என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட்டை, என்ன கண்டிஷன், என்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அங்கே என்னென்னலாம் தேவைன்னு போட்டிருக்கிறது என்பதை தான் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். அது யாருக்கு அப்படின்னா 2 குணாதிசயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னா, அழைக்கப்பட்டவர்கள் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. 2வது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறவர்கள், இவங்க 2 பேரையும் எங்கே பார்த்தாலும் நம்ம இப்படி இந்த வசனத்தின் நிறைவேறுதலை அவங்க வாழ்க்கையில் காண முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். என்ன நிறைவேறுதல்? அவர்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்ற வார்த்தை. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், உங்களுக்கு சகலமும்
நன்மைக்கு எதுவாய் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதல் காரியம், நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று நம்புறீங்க? அழைப்பு அப்படின்னா உடனே நம்ம போதகராய், ஒரு ஊழியக்காரனாய், அந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் உடனே போகும். இல்லை, அது ஆண்டவருடைய பிள்ளைகளிலே ஆண்டவர் ஒரு சிலரை தம்முடைய ஊழியம் செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். 5 வகையான ஊழியங்கள், 5-fold மினிஸ்ட்ரி. அது இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படியான ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்படையும்படியான ஒரு அழைப்பு. ஸோ இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு. ஸோ முதல்ல நம்ம நம்ப வேண்டிய காரியம், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பகுதியாய் மாற, அவருடைய பிள்ளையாய் இருக்க ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் முதல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரால தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், ஆச்சரியமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல பொதுவான அழைப்பு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கென்று பிரத்யேகமான சில அழைப்புகளை ஆண்டவர் வைத்திருப்பார். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஒரு கல்லூரியினுடைய ஒரு லெக்சரராக, ப்ரொஃபஸராக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு மேலாளராக, ஒரு மேனேஜர் போல நீங்கள் இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருக்கலாம், நடத்துனராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு தொழிற்சாலையிலோ பணி செய்கிறவர்களாக இருக்கலாம். அதாவது என்னன்னா, நீங்கள் எங்கே என்ன வேலையில் இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை அழைத்த ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களுக்கென்று சில ஸ்கில் செட்ஸ் இல்லையா, உங்களுக்கென்று சில வல்லுன தன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு சில அபார திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க ஏதோ நமக்கு இதெல்லாம் நடக்குது இருக்குதுன்னு நினைச்ச கூடாது. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பினுடைய ஒரு பகுதி. அந்த குடும்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, அந்த வியாபாரம் தேவன் உங்களுக்கு கொடுத்தது, அந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் சொன்ன பொதுவான அழைப்பு, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ரட்சிப்படைவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான ஸ்தலத்திற்கும் அழைத்தது தேவன் தான். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் கண்டிஷன்ல ஆண்டவருடைய செயலை நாம விசுவாசிக்க வேண்டும். அதாவது அவர் என்னை அழைத்திருக்கிறார், இது கர்த்தர் கொடுத்த வாழ்வு, இது கர்த்தர் கொடுத்த ஜீவன், என்னை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இல்லை, இந்த பணி செய்ய, இந்த பொறுப்பில் இருக்க, இந்த தாளந்துடையவனாக இருக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, அது தேவனுடைய செயல் மேல நம்முடைய விசுவாசம். இப்போ இந்த ஆண்டவர் மேல நம்ம செலுத்துகிற அன்பு, ஃபர்ஸ்ட் காடுடைய ஒர்க், நம்முடைய ரெஸ்பான்ஸ். இப்போ நம்மளுடைய ஒர்க், தட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் லவ். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அந்த அன்பு, நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு மாயமற்றதாய், தன்னலம் இல்லாததாய் இருக்கிறதா என்றது மட்டும் இந்த வேளையில கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. மாயமற்ற, தன்னலமற்ற அன்பை கர்த்தர் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்மள நிறைய பேர் எப்போ அதிகமாக ஜோம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிரச்சனையில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது, தேவைகள் நிறையா இருக்கும் பொழுது, எதிரிகள் பெருத்திருக்கும் பொழுது, அப்போ தான் நம்ம நிறைய ஜோம் பண்ணியிருப்போம். அந்த போராட்டமும் சூழ்நிலைகளும் மாறினதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நிறைய நேரங்களில் ஆண்டவரத்தில் அந்த நாட்களில் இருந்த அந்த அன்பு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததற்கு அப்புறம் நம்ம விட்டு எடுபட்டு போயிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ நிரந்தரமான ஒரு அன்பு, மாறாத ஒரு அன்பு நம்ம ஆண்டவர் மேல செலுத்துவது இல்லை.
தேவைக்கு ஆண்டவரை பயன்படுத்தி கொள்வதை போல ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். வேணும்னா பக்கத்தில் வந்து நிற்கிறோம், இல்லைன்னா தூரம் தள்ளி போயிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கமும் ஒரு என்னது நம்பகத்தன்மை இல்லாத சுயநலம் வாய்ந்த ஒரு அன்பு இல்லாதபடி ஆண்டவர் மேலே, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், அப்போ தான் நான் இடத்துல அன்பு கூறுவேன் அப்படின்ற எந்த விதமான நிர்பந்தங்கள் இல்லாமல், நீ என்னை ஆசீர்வதிக்கிறீங்களோ ஆசீர்வதிக்காமல் போகிறீங்களோ, ஆண்டவரே நீங்கள் எனக்கு, ஆண்டவரே சுவாமி இதை நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்காமல் போகிறீங்களோ, இந்த வாய்ப்பு வருமோ வராதோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆண்டவரே என்னை நீங்கள் நேசித்த நேசத்திற்காக நான் மறுமொழியாய் உம்மை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் அன்பை வந்து எங்களால் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு சுவாமி. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, உண்மை அன்பு செலுத்துவதை தவிர வேற எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எங்களால் கொடுக்க முடியாது ஆண்டவரே என்ற உணர்வோடு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மைக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் தடுத்து வச்சிருக்கிற நன்மைகளுக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்கிற நன்மைகள், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கூட அவர் மேலே இருக்கிற அன்பு துளி கூட மாறாத அளவுக்கு அவரிடத்துல அதிகமாய் அன்பு செலுத்துகிறவர்களாய், ஒரே விதமான அன்போடு ஆண்டவரை பார்க்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்போ இந்த ரெண்டு காரியம் நம்மள்ட்ட இருக்குன்னா, ஒன்று தேவனை அழைத்தார் என்ற விசுவாசம், அது மட்டும் இல்லை அவர் மேலே தீராத ஒரு அன்பு காதல், இந்த ஆண்டவர் மேல யாரும் எடுத்து போட முடியாத ஒரு விசுவாசம் அன்பு வைக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். அப்படின்னா இந்த ரெண்டோடைய ரிசல்ட் தான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன், அப்போ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு சில முக்கியமான ஒர்க்கில் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதனால் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாம் வச்சுட்டு படுக்கிறாரு. அது ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு அலாம் அடிக்காமல் ஆயிடுது. எலக்ட்ரிக்கல் அலாம் சம்திங் வென்ட் ராங், அலாம் அடிக்கலை. ஸோ திடீர்னு முழிச்சு பார்த்தா பயங்கர லேட்டு. ஐயோ பயங்கர லேட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக கிளம்பி ஓடி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. அப்புறம் திருப்பியும் காரை மூடிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி 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 போய் எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ் போகிற இடத்துக்குள்ள வந்து இறங்கிடுறார். பயங்கர பசி. சரி, அங்கே இருந்து ஒரு ஷாப்பில் லைனில் நின்று சாண்ட்விச் வாங்குறார். லைனில் நின்று சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறார். கரெக்டாக ஒரு 5-6 பேருக்கு பின்னாடி நின்று கிட்ட வந்து லைனில் போய் நின்று எனக்கு ஒரு சாண்ட்விச் கொடுங்கன்னு கேட்கறதுக்குள்ளே அவன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிடுறான், சாரி சார் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றான். பசி, ஏற்கனவே லேட்டு, ஏற்கனவே பிரயாண களைப்பு, இதோடு வந்து ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸில் போனால் அவருடைய பாஸ் பயங்கரமாக அவரை திட்டிடுறார். அன்றைக்கி எப்படியோ வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி மாலையில் வீடு வந்து சோர்வோடு வந்து முழங்கால போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே அப்படி நீங்கள் நேசிச்சிங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் மன போராட்டம். இப்படி என்னுடைய நாள் முடிந்து போனது அப்படின்னு சொல்லி மனசில் போராடி கொண்டிருக்கிறப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கலையா? அப்போ அவருடைய பதில் என்னன்னா, அப்படி நீங்கள் என்னை நேசிக்கிறதா இருந்தா இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நடக்குது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னப்போ, அப்போ ஆண்டவர் சொன்னாராம், காலையில் நீ எந்திரிக்கிறப்போ அந்த அலாம் அது அடிக்கலை, ஏன் தெரியுமா? அது வந்து எலக்ட்ரிக்கல் அலாம். நேற்று இரவு பெய்த மழையில் சில ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆயிடுச்சு. நீ அந்த அலாமில் அந்த நேரத்தில் கை வச்சுருந்த அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரோக்யூட் ஆகிருப்பேன், கண்டிப்பாக ஷாக் அடிச்சிருப்பேன். அதனால தான் அதுலேருந்து நான் உன்னை தடுத்து போட்டேன். ஐயோ ஆண்டவரே அப்படியா, சரி, ஆனால் அந்த கார் கூட ஸ்டார்ட் ஆகலையே, ஏன் ஆண்டவரே? அப்போ வந்து சொன்னாராம், இல்லை நீ கரெக்டாக புறப்பட்டு வெளியே போகிற அந்த நேரத்தில் தாறுமாறாய் ஓடிக்கொண்டு வந்திருந்த ஒரு லாரி கடந்து போனது. நீ மட்டும் எப்போவுமே நீ எடுக்கிற மாதிரி டைமில் வண்டி எடுத்திருந்தீங்கன்னா, அந்த நேரத்துக்கு எடுத்திருந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு விபத்தில் நீ சிக்கியிருக்கக்கூடும். அந்த விபத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அது நடந்துச்சு. அப்படியா ஆண்டவரே? அப்படியா, சரி சரி ஓகே சரி. நான் எவ்வளோ பசியோடு போய் அங்கே நின்று, அவன் பாருங்கள் லைனில் நின்று கடைசியாக எனக்கு அப்படின்னு வரும்பொழுது அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் பாருங்கள். இது என்ன ஆண்டவரே, இதுக்கும் ஏதாவது காரணம் வச்சுருக்கீங்களா?
அப்போது ஆண்டவர் சொன்னாரா, ஆமாப்பா உனக்கு வந்து ஆஃபீஸில் லீவே கிடையாது, நீ இருக்க எல்லா லீவும் எடுத்துட்ட, நீ ஃபுல்லாக உழைச்சாதான் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கு அங்கே சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர ஹெவி கோல்டு. அவன் ஒருவேளை சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு கொடுத்துருந்தான்னா அவனோட இன்ஃபெக்ஷன்லாம் உனக்கும் சேர்த்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உனக்கு சிக்காயிட்டினா உனக்கு லீவு யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஸோ உன்னை வியாதியில் படாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அதையும் நான் தடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். அப்போது அவன் ரொம்ப எனக்கு தீமையாய் நடந்துச்சு நான் நினைக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறாரே, அதையே எனக்கு நன்மையாக மாற்றிருக்கிறாரே அப்படின்னு அன்னைக்கு தான் ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள் என்று அவன் புரிந்து கொண்டானான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசு தீமைக்கு எதுவாய் நினைக்கலாம், கர்த்தர் அவையும் நன்மையாய் மாற்றிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் நிறைய விரோதங்களை கொண்டு வருகலாம், கர்த்தர் அதன் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு தயவை கொண்டு வருவார். நீங்கள் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அங்கேருந்து ஆண்டவரால் ஒரு புது துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதுதான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக முடி பண்ணுவார், சகலத்தையும் நன்மையாக மாற்றுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார். நான் சொன்ன கதையில் நடந்தது போலவே நன்மையாய் கர்த்தர் முடிய செய்வார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பில் கொஞ்சம் கூட மாறாமல் கொஞ்சம் கூட குறையாமல் அசையாத விசுவாசமும் அன்பும் உடையவர்களாய் நம்ம இருந்தோம்னாலே போதும், மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போது ஆண்டவர் மேலே தீராத ஒரு அன்பை நீங்கள் வைத்திருக்கவும், ஹல்லேலூயா, உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பின் மேலே உறுதியான நம்பிக்கை கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மறந்துடாதீங்க, சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, இன்று நாங்கள் இந்த வசனத்தில் கேட்டது போல எங்களுக்கு சகலத்தையும் தேவன் நன்மைக்கு எதுவாய் முடித்து கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க, ஆண்டவரால் நாங்கள் பெற்றிருக்கிற அழைப்பில் உறுதியாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் முடிய பண்ணுகிற கர்த்தருடைய கரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெப தேவைகள் இருக்கும் என்றால், இல்லை இன்னைக்கு நீங்கள் கேட்ட செய்தியை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் என்றால், உங்களுடைய திரையில் தெரிகிற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பலாம். We will definitely respond to you and pray for you. God bless you. Thank you.